ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, புருதா அப்படிங்கிற ஒரு போயம். யார் ஆத்தர் பார்த்தீங்கன்னா, இமித்தியாஸ் தர்கார், லேடி போய்ட். இவங்க ஒரு பாகிஸ்தானி பார்ன், பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புருதா போயத்தில் தீம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு லேடி போய்ட் தான். தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக்கம், டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆண் ஆதிக்கம், அப்புறமேட்டுக்கு சமுதாயத்தோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இங்கே ட்ரெஸ்ஸால் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம இமித்தியாஸ் தர்கார். எப்படி இந்த ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் ஆக்சுவலாக இந்த போயம் பெண் ஒரு பெண் வளரும் போது இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயம் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்லி தருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, இப்போ வயசானவங்கலாம் ஒரு சமுதாயத்தில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க, பாப்பா நீ வளர்ந்துட்ட, இனிமேல் நீ என்ன பண்ணணும், உன் பிசிக்கை வெளியில் காட்டக்கூடாது, அது பாவம். ஸோ உனக்குன்னு இனிமேல் என்னென்னா வெக்கம், நாணம் எல்லாமே உண்டு. ஸோ அந்த பிசிக்கை நீ என்ன பண்ணணும், மறைக்கணும் அப்படின்னு சொல்லி தருது. ஒரு பெண் வளர்ந்துட்டானா, ஒரு வயசுக்கு வந்துட்டானா, அந்த பெண்ணை என்ன பண்ணுதுன்னா, அந்த பெண்ணுக்கிட்ட இந்த சமுதாயம் சில விஷயங்களை டீச் பண்ணுது. என்னென்னா, இனிமேல் உன் ஃபிசிக்கை வெளியில் காட்டக்கூடாது, அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தருது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு ஆத்தர் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதே சமுதாயம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதே அடல்ட்ஸ் புருதா அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கோ, இதுதான் உன்னுடைய ஃபுல் பாடியும் உன்னோட ஃபுல் ஃபிசிக்கும் என்ன பண்ணுன்னா மறைக்கும், இதுதான் பர்ஃபெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் திணிக்குது ஒரு பெண்ணை பார்த்து. அந்த பெண் வளர்ந்தோடனே ஸோ அந்த பெண்ணு என்ன பண்ணுறான்னா நம்புகிறா. ஓ அந்த சமுதாயம் எப்படி கட்டாயப்படுத்துதுன்னு பாருங்கள். அந்த பெண் வளர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணோட தான் உடலே ஒரு பாவமாக நினைக்கிறா. ஓ நம்ம உடம்ப வெளில காட்டக்கூடாது போல், பாவம் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்குது இந்த சமுதாயம். ஸோ அந்த சமுதாய ப்ரெஷர்னால் இந்த பெண் என்ன பண்ணுறா, ஸோ இந்த புருதாவை போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய சொந்த உடலை என்ன பண்ணுறாங்க, மறைக்கிறாங்க. ஸோ மறைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயம் எதிர்பார்த்ததை தான் இவளும் இந்த பெண்மணியும் என்ன பண்ணுறா, சரி இந்த சமுதாயத்தோடு நம்ம ஒத்து போவோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனால் நாளடைவில் பார்க்கும்போது என்ன, இது ஆத்தர் சொல்கிறாங்க, நாளடைவில் பார்க்கும்போது இந்த என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்க லைட்டர் ட்ரெஸ் தான் போட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சமுதாயத்தோட ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா, இவ இந்த ட்ரெஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னே, இந்த புருதாங்கிற ட்ரெஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னே என்ன நடக்குதுன்னா, ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இங்கே சொல்கிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் கம்பேர் பண்ணுறாங்க இந்த இடத்துல. என்னன்னா, அந்த பெண் அந்த புருதாங்க சொசைட்டியோட ப்ரெஷர்னால அந்த புருதாவை அணியும் போது என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் ஹெவியாக பர்டனாக ஃபீல் பண்ணுறா ஃபஸ்ட் டைமு. அந்த பர்டனை, அந்த சுமையை ரொம்ப சுமையாக ஃபீல் பண்ணுறா. அந்த சுமை எது கூட கம்பேர் பண்ணாங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிறாருன்னா அவர் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணை அள்ளி பூசுவாங்க. அதே போல் தான் இந்த பெண்மணி புருதாவை அணிஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறா, சுமையாக ஃபீல் பண்ணுறா. அது எப்படி இருக்குன்னா, அந்த உயிரோடையே வச்சு புதைச்ச போல், அந்த உயிரோடையே வச்சு இந்த பெண்மணியை புதைச்ச போல் இந்த புருதாவை மூஞ்சிலேருந்து ஃபேஸ்லேருந்து கால் வரைக்கும் மறைச்சிறாங்களே, ஹைட் பண்ணுறாங்களே. ஸோ அதனாட்டி அந்த மாதிரி ஒரு ஹெவியாக இருந்துச்சு, அப்படி ஒரு பர்டனாக சுமையாக இருந்து ஃபீல் பண்ணுறா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அந்த பெண் என்ன ஃபீல் பண்ணுறா, அடுத்தது அந்த பெண், அந்த வளர்ந்த பெண் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் புருதாவை அணிஞ்சிட்டேன், ஓகே. இப்போ என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட இப்போ என்னை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நான் இது வரைக்கும் நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ நான் புருதா அணிஞ்சோடனே என்னை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஏதோ என்ன ஸ்பெக்குலேஷன், ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட எடை போடுற மாதிரி என்னை பார்க்குறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் ஏதோ ஒரு இதில் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அக்யூரேட்டாக சொன்னால் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வித்தியாசமாக பேசுகிறாங்க. என்கிட்ட வித்தியாசமாக என்னை பார்க்குறாங்க புருதா நான் அணிஞ்சோடனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அந்த பெண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இது எனக்கு மட்டும் நடக்கல, எல்லா இங்கே இருக்கிற நிறையா பெண்களுக்கு அப்படி தான் நடக்குது அப்படிங்கிற இந்த சுமையை நிறையா பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, என்னோட உடலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட உடலே அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் ஃபீல் பண்ணுறா. இந்த பெண் புருதாக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடலே நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற அதாவது நான் யார் அப்படிங்கிற விஷயத்த நான் கிட்டத்தட்ட மறந்து போயிட்டுருக்கேன். நான் முயற்சி பண்ணுறேன், நான் யார் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த புருதா அணிஞ்சதுக்கப்புறம். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் யார் அப்படிங்கிற விஷயம் நான் மறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சொசைட்டி என்ன பண்ணுது, என்னை ப்ரெஷர் கொடுக்குது. என்னன்னா, நீ ஒரு பெண் தான், நீ பெண் தான், உனக்கு நாணம் வேணும், வெக்கம் வேணும், ஸோ அதனாட்டி நீ என்ன பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை இந்த சொசைட்டி ரொம்பவே ஹெவியாக பர்டன் பண்ணுது. ஸோ மற்றவங்களுக்காக நான் வாழ கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த புருதா அணிஞ்சு நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்காகவே நான் என்ன பண்ணுறேன், வாழ கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, அடங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது, ரொம்பவே சுமையாக இருக்குது இந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறா.
அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குதுன்னா, என்ன என்ன இந்த சொசைட்டி என்ன பண்ணா, ரொம்ப அமைதியா வச்சுக்க பாக்குது. இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, இந்த புர்தாவ குடுத்து, ட்ரெஸ்ஸ குடுத்து, ரொம்ப வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப காமா தெரியும்ல. ஆனா, காமா நம்ம இப்ப பார்ப்போம் புர்தா அணிஞ்சுட்டு வராங்கன்னா, அவங்க பார்க்கும்போது ரொம்ப காமா இருப்பாங்க போல அப்படின்னு நம்ம நெனைப்போம்ல. அதே மாரி இந்த புர்தா அணிஞ்ச உடனே என்ன ரொம்ப காமா இந்த சொசைட்டி எதிர்பார்க்குது. ஆனா, உள்ளுக்குள்ள எனக்குள்ள எனக்குன்னு ஒரு மைண்டு, தாட்ஸ் இருக்கு, மெமரீஸ் இருக்கு. ஸோ, அதெல்லாம் என் உள்ளுக்குள்ளே அந்த புர்தாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில நான் பேசாம அமைதியா நிக்கிறேன் அந்த புர்தா அணிஞ்சுட்டு. அது வெளியில பார்க்குறவங்களுக்கு அமைதியா தெரியும். ஆனா, உள்ளுக்குள்ள நான் உயிரோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். என்னோட இன்னர் தாட்ஸ் இருக்கட்டும், என்னோட இன்னர் மெமரீஸ் இருக்கட்டும், எல்லாமே உயிரோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அது வெளிக்காட்ட முடியல, எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ரொம்ப பர்டனா இருக்கு. இந்த சொசைட்டி ரொம்ப பெரிய பிரஷர் குடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஆத்தர் இங்க எக்ஸ்போஸ் பண்றாரு. ஸோ, கடைசியா என்ன சொல்றாங்கன்னா ஆத்தர் இந்த இடத்துல, ஸோ இந்த சொசைட்டி என்ன எதிர்பார்க்குதுன்னா, என்ன ஒரு இதில அடைச்சு வைக்கணும். இந்த ட்ரெஸ் மூலியமா என்ன அடைச்சு வைக்கணும். அடைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு பிரஷர் குடுக்குது. அது மட்டும் இல்லாம என்னோட ஓன் ஃப்ரீடம் அப்படி எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்த கூட என்னால அனுபவிக்க முடியல. இந்த 4 செவுத்துக்குள்ள அடைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அதே போல இந்த புர்தாவ நான் அணியும்போது, இந்த புர்தாக்குள்ள நான் இருக்கும்போது, அதே போல தான் நான் அடைஞ்சிருக்கேன். ட்ராப்டு ஆயிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாரி இந்த பெண் ரொம்ப ஃபீல் பண்றா. ஸோ என்னோட ஐடென்டிஃபை அப்படிங்கிற விஷயம், என்னோட அடையாளம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு தெரியல. நான் யாருன்னே எனக்கு தெரியல. என் உடலே எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. நான் யாருன்னே தெரியல. மறந்து போயிட்டேன் என்னையே நானு. எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்கு. அந்த ஐடென்டிஃபை நான் மறந்துட்டேன். எனக்குன்னு ஃப்ரீடம் இருக்கு. எதுவுமே இல்ல. நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் இப்ப. ஸோ இந்த போயம் மூலியமா இந்த புருதா ஒரு ஆண், ஒரு பெண்ண நேரா எப்படி சொல்லலாம்? ஆதிக்கம் செலுத்துறது வேற. ஆனா இங்க என்ன பண்றாங்க, உடை மூலமாவே ஒரு பெண்ண என்ன பண்றாங்க, ஆதிக்கம் செலுத்த முடியுது இந்த சமுதாயத்தால. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டாமினேட் தான். ஒரு வுமன, ஃபீமேல அப்படிங்கிற மாரி இங்க சொல்லி, ஆ இந்த போயத்த முடிக்கிறாங்க. ஸோ இந்த புர்தாங்கிறது வெறும் ட்ரெஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு சிம்பாலைஸ்டா ஒண்ணு இருக்கு. என்னன்னா, சைலன்ஸ் ஆக்குறது. மேக் வுமன் சைலன்ஸ். அந்த வுமன சைலன்ஸ் ஆக்குறது, ட்ராப்டு பண்றது, அவங்கள அத வச்சு ஜட்ஜ்மென்ட் பண்றது, அவங்கள டாமினேட் பண்றது. இந்த புர்தாங்கிற ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு சிம்பலைஸ் பண்றது என்னன்னா, வெறும் ட்ரெஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு வுமன டாமினேட் பண்றக்கூடிய ஒரு திங்ஸாவும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இது நம்ப புர்தா அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த போயம் படிக்கும்போது, புர்தா அணியிறதுனால அந்த பெண்மணி நெறைய படாத பாடு படுறாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம லேடி போய்ட்டான இமித்தியாஸ் தர்கார் சொல்றாங்க. இதுதான் இந்த போயத்தோட ஒரு மெயின் கோரா இருக்கு. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு இந்த போயம் புடிச்சிருக்கும்னு நம்புறேன் எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல.